Dear children, in this video we are going to see about different forms of user-defined function declarations. இப்போ user-defined function தெரியும். Programmer அவங்க தேவைக்கு ஏற்றது மாதிரி programல define பண்ற function தான் user-defined function சொல்லுவோம். User-defined functions are defined by the user. இப்போ இந்த user-defined function நம்ம 4 different formsல நம்ம programல declare பண்ணலாம். So first form, a function without return value and without parameter. இப்போ இங்க பாத்தீங்கன்னா void add off. voidனாலே null empty. voidனாலே we cannot return any value to the caller. callerக்கு எந்த வேல்யூமே return பண்ண முடியாது. return பண்ண வேண்டாம் அப்படின்னா தான் நம்ம இந்த return type void யூஸ் பண்ணுவோம். அதான் without return value. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா எந்த parametersமே இல்ல. அதான் without parameter. எந்த parametersம் இல்லாதனால we cannot receive any values. எந்த வேல்யூஸுமே ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ இங்கே எந்த பராமீட்டர்ஸும் இல்லை, இங்கே எந்த வேல்யூஸையும் ரிட்டர்ன் பண்ணவும் செய்யாது. அதான் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் பராமீட்டர். செகண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். ஏ ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் பராமீட்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட் ஆட் ஆஃப், இங்கே ரிட்டர்ன் டைப் இன்டீஜரில் கொடுத்துருக்கோம். ஸோ இட் கேன் ரிட்டர்ன் த வேல்யூ டு த காலர் இன் இன்டீஜர். இன்டீஜரில் ஒரு வேல்யூவை காலருக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதான் வித் ரிட்டர்ன் வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா வித்தவுட் பராமீட்டர், இங்கே எந்த பராமீட்டர்ஸும் இல்லை. ஸோ எந்த ஆர்குமெண்ட்ஸ் எந்த வேல்யூஸுமே ரிசீவ் பண்ணாது. அடுத்தது தேர்ட் ஃபார்ம் பார்க்கலாம். ஏ ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித் பராமீட்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ இல்லை. ஸோ இங்கே வாய்டு யூஸ் பண்ணுறோம். வாய்டு இட் கெனாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ, எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதான் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித் பராமீட்டர். இங்கே வந்து பராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். 2 பராமீட்டர்ஸ் இருக்கிறதுனால 2 ஆர்குமெண்ட்ஸ், அதாவது 2 வேல்யூஸை இது ரிசீவ் பண்ணும். பராமீட்டர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ். ஸோ 2 வேரியபிள்ஸுக்கும் 2 வேல்யூஸை இது வந்து ரிசீவ் பண்ணும். இங்கே வந்து பராமீட்டர்ஸ் இருக்குது, அதான் வித் பராமீட்டர்ஸ். ஸோ இங்கே வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது, அதான் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ. ஃபோர்த் ஃபார்ம், ஏ ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித் பராமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட் ஆட் ஆஃப், இங்கே 2 பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் டைப் இன்டீஜராக இருக்கிறதுனால இட் கேன் ரிட்டர்ன் வேல்யூ, இதனால வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியும். அதான் வித் ரிட்டர்ன் வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா பராமீட்டர்ஸும் இருக்குது. ஸோ பராமீட்டர்ஸ் இருக்கிறதுனால இட் கேன் ரிசீவ் த வேல்யூஸ் ஆல்சோ, வேல்யூஸையும் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே பராமீட்டர்ஸ் இருக்குது, அதான் வித் பராமீட்டர். ஸோ அதான் ஃபோர்த் ஃபார்ம் ஏ ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித் பராமீட்டர். இந்த 4 ஃபார்ம்ஸையும் டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். See here different forms of user-defined function declarations. இங்கே first form a function without return value and without parameter. இங்கே ஒரு simple example program கொடுத்திருக்காங்க. The following program is an example for a function with no return and no arguments passed. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல் நெயிம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது டிஸ்பிளே ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வாய்டாக இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனால் எந்த வேல்யூஸையுமே காலருக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்து இங்கே மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மெசேஜை அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். சி அவுட் ஃபர்ஸ்ட் C++ ப்ரோக்ராம் வித் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு மெசேஜை அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ இந்த காலிங் ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி இந்த மெசேஜ் வந்து நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவுட்புட் ஃபர்ஸ்ட் C++ ப்ரோக்ராம் வித் ஃபங்க்ஷன் அப்படின்னு அவுட்புட் நமக்கு இங்கே வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் டைப் வாய்டு யூஸ் பண்ணியிருக்கோம். வாய்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்த வேல்யூஸையுமே காலருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணலை. அதே டைமில் இங்கே எந்த பராமீட்டர்ஸும் இல்லை. ஸோ எந்த ஆர்குமெண்ட்ஸும் இது வந்து ரிசீவ் பண்ணவும் செய்யாது. அதான் ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட். அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்பிளே ஆஃப். இங்கே டிஸ்பிளே தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம். இட்ஸ் ரிட்டர்ன் டேட்டா டைப் இஸ் வாய்டு. இதோட ரிட்டர்ன் டேட்டா டைப் வாய்டாக இருக்கிறதுனால எந்த வேல்யூஸுமே ரிட்டர்ன் பண்ண முடியாது. அண்ட் இட் டஸ் நாட் ஹாவ் எனி ஆர்குமெண்ட்ஸ், எந்த ஆர்குமெண்ட்ஸும் இங்கே இல்லை. ஸோ எந்த வேல்யூஸுமே ரிசீவ் பண்ணவும் செய்யாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். ஏ ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் பராமீட்டர். இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்பிளே ஆஃப்.
its return type is int and it does not have any argument. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் டிஸ்பிளே. இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் இன்டீஜரில் கொடுத்துருக்கோம். ஸோ இட் கேன் ரிட்டர்ன் வேல்யூ இன் இன்டீஜர் டு த காலர். காலருக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இங்கே எந்த பராமீட்டர்ஸும் இல்லை. ஸோ எந்த வேல்யூஸையுமே இதை ரிசீவ் பண்ணாது. ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏ அண்ட் பி 2 வேரியபிள்ஸுக்கு 2 வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஏக்கு 10 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், பிக்கு 5 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எஸ்ன்னு ஒரு வேரியபிளையும் இன்டீஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எஸ் வேரியபிள் என்ன பண்ணுறோம்னா ஏ அண்ட் பி 2 வேரியபிள்ஸோட வேல்யூஸ் ஆட் பண்ணி இங்கே எஸ் வேரியபிளை வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் எஸ். இப்போ இந்த எஸ் வேரியபிளோட வேல்யூவை இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இங்கே எம்முக்கு எஸ் வேரியபிளோட வேல்யூ இப்போது 10 + 5 15 இங்கே ரிட்டர்ன் ஆகும். இப்போது எம்மில் இங்கே நமக்கு 15 இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம், சி அவுட் த சம் எம். இப்போ எம்மில் இருக்கிற 15 நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுதான் அவுட்புட், த சம் இஸ் 15. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் டைப் இருக்குது. ஸோ இட் கேன் ரிட்டர்ன் த வேல்யூ. ஸோ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பராமீட்டர்ஸும் இல்லை. ஸோ என்ன பண்ணாது, எந்த ஆர்குமெண்ட்ஸ் அதாவது எந்த வேல்யூஸுமே இது ரிசீவ் பண்ணாது. அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The return statement returns a value to the calling function. Calling functionக்கு என்ன பண்ணும், the வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் and transfers the program control back to the calling statement. அடுத்து என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலை திரும்ப இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதான் transfers the program control back to the calling statement. Next third form பார்க்கலாம், a function without return value and with parameter. இங்கே first ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. The name of the function is display of, its return type is void and it has 2 parameters or arguments x and y to receive 2 values. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம். இங்கே ஒரு ரிட்டர்ன் டைப் வாய்டாக இருக்கிறதால இட் கேனாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ டு த காலிங் ஃபங்க்ஷன். இந்த காலிங் ஃபங்க்ஷனுக்கு எந்த வேல்யூஸுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஏன்னா வாய்டு ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். 2 பராமீட்டர்ஸுக்கும் 2 வேல்யூஸ் இது ரிசீவ் பண்ணும். ஸோ இங்கே மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனில் பார்க்கலாம். மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 வேரியபிள்ஸுக்கு 2 வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 50. ஏ வேரியபிளுக்கு 50 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். பி வேரியபிளுக்கு 45 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம், டிஸ்பிளே ஆஃப் ஏ கமா பி. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்கே 2 வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணோம். இப்போ ஏ வேரியபிளோட 50 இங்கே பாஸ் ஆகும். அந்த 50 தான் இந்த எக்ஸ் வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் ஆகும். அடுத்தது பி வேரியபிள் இருக்கிற 45 இங்கே பாஸ் ஆகும். இப்போ ஒய்க்கு இந்த 45 இனிஷியலைஸ் ஆகும். அடுத்து இங்கே என்ன பண்ணுறோம், பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனில் இன்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ எக்ஸ் வேரியபிளில் நமக்கு 50 இருக்குது, ஒய் வேரியபிளில் 45 இருக்குது. ஸோ 50 + 45 இப்போ 95 ஆட் ஆகி இங்கே என்ன ஆகும், எஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்தது சி அவுட் த சம் ஆஃப் பாஸ்ட் வேல்யூஸ். இப்போ இந்த டபுள் கோட்ஸில் இருக்கிற இந்த மெசேஜ் அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து எஸ் வேரியபிளில் நமக்கு 95 இருக்குது, அந்த 95 நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய அவுட்புட், த சம் ஆஃப் பாஸ்ட் வேல்யூஸ் 95. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் டைப் வாய்டாக இருக்குது, அதனால இட் கெனாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. அதான் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூஸ், எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதான் வித் பராமீட்டர்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணும், 2 வேல்யூஸை இது ரிசீவ் பண்ணும். Next we can see about fourth form, a function with return value and with parameter. இங்க பாத்தீங்கன்னா return value இருக்கு, parameterம் இருக்கு. See here, the name of the function is display of, its return type is int and it has 2 parameters or arguments x and y to receive 2 values. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம். இங்கே இன்ட் வந்து நம்மளுடைய ரிட்டர்ன் டைப். இன்ட் ரிட்டர்ன் டைப் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், இட் கேன் ரிட்டர்ன் வேல்யூ டு த காலருக்கு ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பில் என்ன பண்ணும், ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். 2 பராமீட்டர்ஸுக்கும் 2 வேல்யூஸ் எது ரிசீவ் பண்ணும். இப்போது மெயின் ஃபங்க்ஷனில் பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், 2 வேரியபிள்ஸுக்கு 2 வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். 2 வேரியபிள்ஸை இன்டிஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 45, பி இஸ் ஈக்குவல் டு 20. அடுத்தது இன்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், டிஸ்பிளே ஆஃப் ஏ கமா பி.
இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல 2 parameters கொடுத்திருக்கோம். 2 parametersக்கும் 2 values கம்பல்சரியா பாஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? 2 values பாஸ் பண்றோம். இப்போ a வேரியபிள்ல நமக்கு 45 இருக்கு, b வேரியபிள்ல 20 இருக்கு. இந்த வேல்யூஸ் ரெண்டும் பாஸ் ஆகுங்க. இப்போ இந்த x வேரியபிள் இந்த a வேரியபிளோட வேல்யூ 45க்கு அசைன் ஆகும். இப்போ இந்த y வேரியபிளுக்கு b வேரியபிளோட வேல்யூ 20 அசைன் ஆகும். அடுத்து பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்க என்ன பண்றோம்? int s is equal to x plus y. இப்போ x வேரியபிள்ல நமக்கு 45 இருக்கு, y வேரியபிள்ல 20 இருக்கு. ரெண்டு ஆட் பண்ணி 65 இந்த s வேரியபிள்ல வச்சுக்கோம். இப்போ ரிட்டர்ன் s. இப்போ இந்த s வேரியபிள்ல இருக்கிற 65 நம்ம என்ன பண்றோம்? இந்த காலருக்கு ரிட்டர்ன் பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா int s. இப்போ sல நமக்கு 65 இருக்கும். அடுத்து இங்க c out எக்ஸாம்பிள். இப்போ இங்க டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ வித் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ அப்படியே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. அடுத்தது c out ஸ்லாஷ் n. அடுத்து நியூ லைன்ல the sum of past values. இப்போ நம்ம பாஸ் பண்ண வேல்யூஸோட சம் அப்படின்னு மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகும் is equal to 65. இங்க ரிட்டர்ன் பண்ண வேல்யூ sல 65 இருக்கு, அந்த 65 இங்க டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இதான் நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் டைப்பும் இருக்கு, அதுக்கப்புறம் 2 parametersம் கொடுத்திருக்கோம். So return type இருக்கிறதுனால it can return value to the caller. காலருக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து இங்க 2 parameters கொடுத்திருக்கிறதுனால it can receive 2 values from the calling function. calling function இருந்து 2 values எது ரிசீவ் பண்ணும். So இங்க return type இருக்கிறதுனால வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுக்கு என்னப்படும்? ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் திரும்ப இந்த calling statementக்கு ரிட்டர்ன் ஆகும். அதான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. The return statement returns the control back to the calling statement. இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுக்காக இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் திரும்ப இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணும். மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல 4 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.